Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்கேன்? ஒரு தரமான இந்தியன் வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸ் பாக்கும்போது என் மைண்ட்ல என்ன தெரியுமா ஸ்ட்ரைக் ஆயிச்சு? ஏன்டா டேய் என்னடா இந்தியால இருந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அதை விடுங்க, நம்ம வெப் சீரிஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த வெப் சீரிஸை பத்தி சொல்லணும்னா இந்த வெப் சீரிஸ்ல மொத்தம் 3 எபிசோடு தான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப டல்லு. அதை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட ஸ்பீடா சொல்லியிருக்கேன். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துட்டு நீங்க செகண்ட் தேர்ட்லாம் பாருங்களேன். உங்களுக்கு என்னென்ன ட்விஸ்ட் என்னென்ன டர்ன்ஸ் இதனாலதான் இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்கு வரும். மெயினா இது வந்து நார்மல் சீரிஸ்லாம் இல்ல, இது ஒரு ஹாரர் சீரிஸ். அப்பனா பாத்துக்கோங்க எப்படி இருக்க போகுதுன்னு. இந்தியா வேற சொல்லிட்டேன், நம்ம ஆளுங்க எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம்ல. அப்புறம் இந்த சீரிஸ்ல அலின்னு ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும். அந்த கேரக்டர் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ் எப்படி சூடுபடுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா வேற லெவல்ல இருக்கும். மெயினா ஹாரர் வேற. ஓகே பாருங்க. சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கோல். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. படத்தோட ஆரம்பமானது ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி நம்மளை காமிச்சிட்டு அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டு நமக்கு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் உள்ள போலீஸ் டீம்லாம் யாரோ தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னால யாரோ ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி வரும். அந்த நபர் என்ன சொல்றான்னா, உள்ள எல்லாருமே செத்து போயிட்டாங்க, அங்க யாருமே உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஷர்ட்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கழட்டி காட்டுறான் பாருங்க. அப்படி காட்டும் போது அவனோட வயித்துல என்னமோ பிளட்டால என்னமோ டிசைன் மாதிரி போட்டு வச்சிருக்கான். அப்ப அந்த போலீஸ் டீம்ல இருக்கிற கேப்டன் ஒருத்தர், அம்மா அந்த அலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு அந்த நபரும் அவன் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்களும் அப்படியே உள்ள போயிட்டு பார்க்கும்போது உள்ள ஒருத்தன் சேர்ல ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க. அப்ப நம்ம போலீஸோட ஹெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அலி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட அவன் அப்படியே அசையாம உட்காந்துட்டே இருக்கான் பாருங்க. அப்ப திடீர்னு அந்த அலி வந்து நம்ம போலீஸோட ஷர்ட்டை பிடிக்க, அவ்வளோதான் எல்லாருமே பயந்தே போய்ட்றாங்க. அப்போ அந்த அலி இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த போலீஸோட எடிக்கிட்ட என்னமோ ஒரு விஷயத்த புலம்புறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹைவேஸ்ல ஒரு கார் உள்ள ஒரு லேடியை காட்டுறாங்கல்ல. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் நிதா. நம்ம நிதா பக்கத்துலேயே ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவர் தான் நம்ம நிதாவோட அப்பா. ஆக்சுவலி இப்போ இவங்க இருக்கிற இந்த காலகட்டம் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போர் பாம் பிளாஸ்ட் தீவிரவாதிங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதோ இவங்க சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிதாவும் அப்புறம் நம்ம நிதாவோட அப்பாவும் அவுட்டர் சிட்டிலேருந்து இப்போ சிட்டிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இவங்க சிட்டிக்குள்ளே போகணும்னா இவங்க வந்து ஃபுல்லாக போலீஸால செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க சிட்டிக்குள்ள போக முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல யாரு நல்லவன் யாரு கெட்டவன் யாரு தீவிரவாதி நம்மளால கெஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால போலீஸோட வெரிஃபிகேஷன் இல்லாம அவங்களால சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. சோ இப்போ அங்க இருக்கிற போலீஸ் செக்யூரிட்டியுமே நம்ம நிதாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்க. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதாவுக்கு பிடிக்கல. ஹலோ இவர் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வைக்கிறாங்க பாருங்க. பார்த்தா நம்ம நிதா வந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரின்னு வச்சுப்போம். அந்த பேர் வந்து எனக்கு வாயில வரல. சோ நம்ம நிதா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோம். ஓகேவா. சோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் காட்டின உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ஐயோ மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதா வந்து நம்ம அப்படியே நிதாவோட அப்பா அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. பட் நம்ம நிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ அவங்களோட ஐடி ப்ரூஃபை காட்டாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம நிதாவோட அப்பா வந்து போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. பிகாஸ் நம்ம நிதாவோட அப்பா வந்து இல்லீகலா ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதாவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் 1000 தான் இருந்தாலும் அவர் தன்னோட அப்பான்றதுனால அவங்க வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃபை காமிச்சு அவங்க அப்பாவை காப்பாற்றிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதா யோசிச்சு பார்த்திருக்காங்க, இல்ல நம்ம நாட்டுக்கு செய்யற துரோகம் இது, நம்ம அப்பாவை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்டுக்கு பயபக்தியா அவங்க அப்பாவையும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு அடுத்த சீன்லயே நம்ம நிதாவோட அப்பாவையும் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா நம்ம நிதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின்ல அப்ரூவ் பண்றாங்க. அது என்ன மிஷின்னா அலின்னு சொன்ன பாத்தீங்களா, அவனை வந்து விசாரிச்சு அவன் இன்னும் மேலும் என்னென்னலாம் பண்ண போறான் என்னென்னலாம் பாம் பிளாஸ்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசாரிக்கிறதுக்கு ஏத்த ஒரு மிஷின்ல நம்ம நிதா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம நிதாவை ஒரு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த போலீஸோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதாவை ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அது என்னன்னா, மிஸ் நிதா உங்களுடைய அப்பா வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புடிச்சு கொடுத்துருக்கீங்க. சோ நீங்க ஒரு தேச துரோகி பொண்ணா இருந்தேன்னு இந்த வேலைக்கு நீங்க சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதாவை விசாரிக்க, நம்ம நிதா வந்து பாத்தீங்கன்னா மேடம் நான் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான், பட் என்னோட நாட்டுக்கு வந்து நான் உண்மையா இருப்பேன், என்னோட சேவையை நான் உண்மையா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதா வந்து அந்த ஹெட் கிட்ட சொல்ல, அந்த ஹெட்டுமே ஓகே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையில சேர்த்துக்க, அவங்க இருக்கிற அந்த ஹெட் ஆஃபீஸ் அந்த ஜெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சில போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படின்னு செக் பண்ணி காட்டுறாங்க. அதோ பாருங்க இந்த இடத்துல இப்படிலாம் இருக்கும் அங்க இப்படிலாம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கர்னல் முன்னால வந்து நிக்க வைக்கிறாங்க. சோ நம்ம கர்னலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, மிஸ் நிதா இங்க பாருங்க உங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கு. சோ அதனால தான் நாங்க உங்களை இந்த மிஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். சோ உங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணுங்க. உங்களுடைய வேலை என்ன தெரியுமா, ரீசெண்டா நாங்க டெரரிஸ்ட் கேங்குக்கு லீடரே பிடிச்சிருக்கோம், அவன் பேர் தான் அலி, அவங்க கிட்ட இருந்து இருக்கிற எல்லா உண்மைகளையும் நீங்க வர வைக்கணும். சோ இப்போதைக்கு உங்களுக்கு இதுதான் வேலை, இந்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணாலே உங்களுக்கு வேற லெவல்ல நாங்க வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணி உங்களை செம்மையாக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ண, நம்ம ஹீரோயினும் எஸ் சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்ப. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் முதல் வேலையை என்ன பண்றாங்கன்னா, அந்த
அலி இருக்கான் இல்லையா அவனை பத்தி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம்ல என்ட்ரி ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கலரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த அலி வந்து நிறைய பாம் பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க, நிறைய டெரரிஸ்ட், நிறைய தீவிரவாதம், நிறைய பேர் கொண்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த அலியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கரெக்டா அந்த ஜெயிலுக்கு அந்த அலியுமே கூட்டிட்டு வராங்க. அலியை வெல்கம் பண்றதுக்கு அங்க இருக்கிற போலீஸ் டீமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் எல்லாம் வச்சு நின்றுட்டு இருக்கு. அந்த டாக்ஸ் எல்லாம் அலி வரதுக்கு முன்னால நல்லா குலைச்சிட்டு இருந்தது. அலி அந்த இடத்துக்கு கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்ஸ் எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கு. அலியை ஜெயிலுள்ள கூட்டிட்டு போயிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா விசாரிக்கிறாங்க. உன் பேர் என்ன, உன் உண்மையான நேம் என்ன, நீ யாரு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா விசாரிக்க அலி வாயை திறக்கவே மாட்டேங்கிறான். இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவனை கூட்டிட்டு போயிட்டு நம்மளுடைய ஸ்டைல இவனை விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெரிய கர்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட அலியை வந்து அப்படியே தரன்னு தேய்ச்சிட்டு ஒரு செல்லு கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது அக்கம் பக்கம் இருக்கிற செல்ல தீவிரவாதிகளா இருப்பாங்க தெரியுமா, ஜெயில் கைதுங்க, அவங்களாம் வந்து தலைவர் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் இந்த ஜெயில இருக்கிற ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டேங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறானுங்க. அவ்வளவுதான், இப்ப செல்லு உள்ளியும் வச்சு நம்ம அலியை பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. சொல்லு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற, நீ யாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அலி கிட்ட எல்லா உண்மைகளும் வாங்க ட்ரை பண்ண அலி வந்து பாத்தீங்கன்னா வாயே திறக்க மாட்டான். அப்ப நம்ம நிதாவை ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து இங்க பாரு நிதா, நீ இவன் அடிச்சு விசாரி, உங்ககிட்ட ஏதாச்சும் உண்மையா சொல்றானா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிதா கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க நிதாவே வந்து பாத்தீங்கன்னா டே இங்க பாருடா, ஒழுங்கா உண்மையா சொல்லிடு, இன்னும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த அலி இருக்கான் இல்லையா, இவனுக்கு நம்ம நிதாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆஃப்டர் ஆல் ஏன் நிதாவோட பேர் கூட தெரியாது. ஆனா இந்த அலி என்ன பண்றானா கரெக்டா நம்ம நிதா வந்து பாத்தீங்கன்னா நிதுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானா. டே எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க நம்ம நிதாவா ஆடி போய் பாக்குறாங்க. ஏன்னா நம்ம நிதாவை நிதுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தவிர வேற யாருக்குமே அந்த நேம் தெரியாது. பட் இவன் எப்படி கரெக்டா கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதாக்கு ஒரு டவுட் வர. அவ்வளவுதான், இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆக அப்ப நம்ம கர்னல் என்ன பண்றாருன்னா இங்க பாருங்க, நைட் ஆக போதில்ல, எல்லாருமே போய் படுத்து தூங்க, பட் இவனை மட்டும் நம்ம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம இவனை தூங்கவே விடக்கூடாது. டெம்பரேச்சரை மாத்துங்க, அதிகப்படுத்துங்க, குறைங்க, அவனோட ரூம்ல நல்லா பாட்டெல்லாம் போட்டு அவனை தூங்கவே விடக்கூடாது, அந்த அளவுக்கு சவுண்ட் வச்சு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் ஒரு ஆர்டர் போட. அவ்வளவுதான், இப்ப எல்லாருமே ஒரு பக்கம் தூங்க போறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு. அந்த கனவுல என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவரை வந்து ஒரு செல்லுல வச்சு என்கவுண்டர் போட நம்ம ஹீரோயின் இதை பக்கத்துல நின்று பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவா வர நம்ம ஹீரோயினும் அப்படியே அடிச்சு பிடிச்சி கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னால என்னமோ ஒரு உருவம் வருது, வேற யாருமே இல்ல, அவங்க அப்பா தான். நம்ம ஹீரோயினும் இதை பெருசாக எடுத்துக்காம அப்படியே மார்னிங் எழுந்து அப்படியே அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிக்க பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க, அதாவது போலீஸ் எல்லாருமே. அப்போ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, மச்சான் எனக்கும் பயங்கரமா கனவுலாம் வருதுடா, உனக்கும் வந்துச்சா அப்படி எதனா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே ஆமாடா எனக்குமே பயங்கரமான பேய் கனவுலாம் வந்துச்சுரா, எல்லாம் அந்த அலி வந்ததுனால தான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு மாற்றி பேசிக்க ஒரு பக்கம் இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே ஒன்றும் புரியல, போக போக பார்க்கலாம். இப்போ அடுத்த சீன்லேயே அந்த அலியை விசாரிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு தான் இறங்குறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் நம்ம ஹீரோயின் கூட இன்னும் 2 பேர். நம்ம ஹீரோயின் இந்த ஃபீல்டுக்கு புதுசுல, அதனால நம்ம ஹீரோயின் லேட்டா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துருக்க இந்த 2 போலீஸுமே வந்து நம்ம அலியை விசாரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப இந்த அலி வந்து என்னமோ முணுமுணுக்குறான். அவன் முணுமுணுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. அப்ப இந்த 2 போலீஸ்காரங்க இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க 2 பேர் ஆட்டோமேட்டிக்கா என்னமோ ஒரு விஷயத்த டாபிக்கை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன மாதிரி டாபிக்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து என்னமோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, அந்த தப்பு யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா, அந்த தப்புக்கான ஐடியா யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயே மாத்தி கலவரம் ஸ்டார்ட் ஆக இன்னொரு பக்கம் இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல பாத்துட்டு இருக்காங்க கேமரா மூலியமா. அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க, என்னென்னலாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கண்ட்ரோல் ரூம்ல அந்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆக இன்னொரு பக்கம் இந்த அலி இருக்கான் இல்லையா, இவன் வந்து இன்னமும் மந்திர மாதிரி போட. அவ்வளவுதான், ஒரு பக்கம் அந்த 2 போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வந்து இந்த பச்சைக்கால டிஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொருத்தனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கத்தி வச்சு குத்திட்டுறான். பாவம் நம்ம ஹீரோயினால என்ன பண்ண முடியும், இவனுக்கு 2 பேர் நல்லா கட்டு மஸ்தான் மாதிரி இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினும் பாவம் ரொம்ப அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியும் நம்ம ஹீரோயினால ஒருத்தனை காப்பாற்ற முடியல. ஸோ ஒருத்தன் வந்து கத்தி வச்சு இன்னொருத்தனை குத்திட்டான். அவ்வளோதான், ஒரு டெட்டு விழுந்துச்சு. நம்ம உலகத்துல தான் எல்லாம் லேட்டாவே நடக்குமே, எல்லாம் விபத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் வரும்ல, அதே மாதிரி இங்குமே லேட்டா போலீஸ் வந்துரு. அவ்வளவுதான் போச்சு. அந்த டெட் பாடி அப்படியே அந்த ஜெயில் கைதிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி அப்படியே எடுத்துட்டு போக அந்த ஜெயில் கைதிங்களா அட்டே பாருங்கடா, டே என் தலைவன் வந்தோடனே உங்க டீம்ல ஒருத்தர் இறந்து போயிட்டான் பாரு, இதே மாதிரி எல்லாருமே செத்து போயிடுவீங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கர்னல் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நான் இந்த அலியை தனித்தனியா பாத்துக்கிறேன், என்கிட்ட இவனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, நான் இவனை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த அலியை வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப கண்ட்ரோல் ரூம்ல தான் பாத்துட்டு இருக்காங்க நம்ம கர்னல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பக்கம் நம்ம அலியை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த அலி என்ன தெரியுமா பண்றான், ரொம்ப மோசமான போலகுது. நம்ம கர்னலோட ஹிஸ்டரியே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாய் வழியா சொல்றான். இவன் சொல்ல நம்ம கர்னலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தகச்சு போகுது, எப்படா இவன் நம்மளோட பர்சனல் டீடைல்லாம் கரெக்டா சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நம்ம கர்னல் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த அலி என்ன தெரியுமா பண்றான், மறுபடியும் ஏதோ புரியாத பாஷையில என்னமோ முணுமுணுகிறான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜெயில் கைதிகளோட ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவரை கூட்டின்னு வந்து கண்ட்ரோல் ரூம்ல உட்கார வச்சு இங்க பாருங்க அந்த அலி என்னமோ முணுமுணுக்கிறான்ல, அது என்ன மொழி, அவன் என்ன பேச
பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்க அதுக்கு அந்த பெரியவரும் சொல்றாரு, நீங்க பாருமா அவன் பேசுறான்ல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த மொழிமா அது, அவனுக்கு அது என்னன்னு கூட தெரியாது, அவன் எப்படி இந்த மாதிரி பாஷெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே புரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் அந்த சாத்தானை கூட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயங்கரமான சாத்தான்மா, அதோட மந்திரத்தை தான் இவன் சொல்லிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் சொல்ல அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம கர்னல் தான் காட்டுறாங்க. நம்ம கர்னல் என்ன பண்றாரு, இந்த அலி இருக்கான் இல்லையா, அவன் மேல எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஏன்னா இந்த அலி வந்து எல்லா மாரி பேசிட்டான் போலகுது. ஒரு கட்டத்துல நம்ம கர்னல் டென்ஷன் ஆயிட்டு இந்த எலக்ட்ரிக் ஷாக் அவன் மேல கொடுக்க அவ்வளவுதான் அந்த அலி வலியில துடிச்சு போறான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல அப்படியே கரண்ட் ஓவர் சப்ளை ஆகி அந்த இடத்துல இருக்கிற ஃபுல் கரண்ட்டுமே வலிச்சு அந்த கரண்ட் போயிட்டு அந்த அலி மேல பட அவ்வளவுதான் அலி அந்த இடத்துல காலி. அந்த கர்னல் இருக்கார் தெரியுமா, அவர் நம்ம அலியோட பல்ஸ் செக் பண்ணி பாக்குறாரு. பார்க்கும்போது அலி உடம்புல பல்ஸே இல்ல. அவ்வளவுதான் அலி செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்போ ஃபுல் செட் டவுன் இருக்குல்ல, நம்ம ஹீரோயினோட சிஸ்டம் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல சிஸ்டம் ஆன் ஆகுது. அப்படி ஆன் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு குரல், நீ துமா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேட்க நம்ம ஹீரோயின் அப்படி தகச்சு போய் நிக்கிறாங்க. எப்படா இவன் தான் செத்துட்டானே, மறுபடியும் எப்படி இவனோட குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் இன்னும் வெறித்தனமா போகும். தேர்ட் பார்ட்ல நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒண்ணுமே புரியல, வர நம்மளுக்கு பயங்கரமா புரிய வைப்பாங்க பாருங்க. இன்னும் ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நல்லா வெயிட் பண்ணி பாருங்க. இது வரைக்குமே நமக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. அடுத்து வர பார்ட்ல எல்லாம் நான் உங்களுக்கு சூப்பராகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒன் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். இப்போ நான் போயிட்டு வரட்டா. ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி.